ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையை, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, கோடாக்கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் இயேசுராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நினைத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. வேத வசனங்களை நாங்கள் ஆண்டவரே அதை அமைதலோடு உட்கொள்ள ஆண்டவரே அந்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வசனங்களை நீங்கள் பிட்டுத்தாங்கப்பா ஏசப்பா. வசனங்களை நீங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிட்டு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. இயேசு ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் என்ன செய்கிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 இயர் அல்லது 7 இயராக நான் அந்த மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனால் வசனங்களை நம்ம என்ன செய்யணும், தடவியாயிலும் கண்டு கொள்ளணும். தேவனை தடவியாயிலும் கண்டு கொண்டு அவருடைய அடிச்சூடிலே நம்ம நடக்க வேண்டும். நீ எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி தான். தேவனை அறிவு உணர்த்தல் இல்லாட்டா நீ வெறுமையான ஓசையிடுற கைத்தாளம் போல தான், வெண்கலம் போல தான். தேவனை உண்மையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்காண்டு அறியாண்டா, நாம் விசுவாசத்தின்படி நம்முடைய விசுவாச ஜீவியத்தை அறிகிற அறிவின்படி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சிறு வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம், கதையாக படிச்சிருப்போம், இதாக படிச்சிருப்போம், ஆனால் எல்லாம் படிப்போம். ஆனாலும் வேத வசனங்கள் நம்ம இதயத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது வேத வசனம் தான். அவர் நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வேத வசனங்களை நம்ம என்ன செய்யணும், அறியணும். நமக்கு தகுந்த அளவில் அறிய முடியும். நம்ம விசேஷ கடவுள் தந்த ஞானத்தில், அவருக்கு வந்த பக்தியில், அவருக்கு கொடுத்த நம்முடைய கிரகிக்கூடிய தன்மையில் அவரை அறிஞ்சால் போதும். விசேஷமாக நீ ரொம்ப இது பண்ண ஆண்டவர் எளிய முறையில் நம்ம வேதாகமத்தில் நம்மளுக்கு எழுதி தந்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்க்கும் பொழுது நம்ம கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்கள் 5 நம்ம என்ன செய்யணும், இப்போ 4 ஆகமங்கள் முடிந்து 5ஆம் ஆகமம் உபாகமம் வந்திருக்கிறோம். உபாகமம் 34 அதிகாரங்கள் இருக்குது. அதில் நம்ம என்ன செய்யணும்னா 31 முடிச்சாச்சு. இன்னும் 3 அதிகாரம் தான் இருக்குது, உபாகம் முடிஞ்சது. ஆனாலும் அது நம்ம அதை அறிய வேண்டும். இதை வச்சு தான் அந்த சார்ந்து தான் தீர்க்கதரிசி வசனங்கள், புதிய ஏற்பாடு உள்ள வசனங்கள் எல்லாமே, பவுல் சொல்கிற எல்லாமே இந்த வேதத்தில் உள்ள ஆகமங்களில் தான் இருக்குது. நம்ம ஆகமங்களை அறிவது நமக்கு என்ன செய்ய விசேஷ கடமையாக இருக்கிறது. கடமுறைக்காக அறியக்கூடாது. ஆதியாகமம் வித்தின் புஸ்தகம், அந்த வித்தின் புஸ்தகம் வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்களே இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஓட்டங்கள் மாத்திரம் இதில் தான் இருக்கணும். நம்ம சிறு வயசில் மற்ற காரியங்களை உலகத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கும்போது அதில் ஓடுவோம். ஆனாலும் நம்முடைய ஓட்டம் என்ன செய்யணும், வேத வசனத்தோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம நித்தியத்துக்கு போக முடியும், அழிவில்லாமைக்கு போகணும். அழிவுள்ளது இது, அழியாமை சுதந்திரித்து கொள்ளும். மரணம் ஜெயமாக விளங்கப்படும். மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் கூறு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. இயேசுவை நம்ம என்ன செய்யணும், பிரதிபலித்து காட்ட வேண்டும். அவருடைய அன்பை நம்ம பிரதிபலித்து காட்ட வேண்டும். எவ்வளவு எளிய முறையில் வேதம் இருக்குது பார்த்தீங்களா. மறைபொருளாக இருந்தது, கெட்டுப்பொருள் தான் மறைபொருளாக இருக்கும். ரட்சிக்கப்படுதல் நமக்கும் அது தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் வேத வசனத்தை என்ன செய்யணும், உள்கொள்ள வேண்டும். எப்படினாலும் பரவாயில்ல, வசனம் தானே, சும்மா வசனம் சொல்லக்கூடாது. அதை சின்ன வசனம்னாலும் இருதயத்தில் ஆழமாக பதிக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாது. காசு இல்லாமல் இருக்கும்போது 2 ரூபா கூட நம்மளுக்கு பெரிய காசாக தெரியும். காசு இருக்கும், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை உணரணும். அதனுடைய வேல்யூ தெரியும். வேத வசனம் வேல்யூ நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நம்ம 32 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இதில் என்னென்னா, பழைய இதில் என்னென்னா 30 அதிகாரத்தில் வரைக்கும் இந்த ஆண்டவர் மோசையோடையும் யோசுவாவோடையும் பேசினார். கடைசி யோர்தானை தாண்ட போகிறாங்க. இப்போ யோர்தானுக்கு போகல,
அந்த 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் வந்துட்டாங்க. மோசே இறக்க போகிறான், அவன் கானானுக்கு போகல, அதுக்கு முன்னால் பல இடத்துல இருக்குது. இப்போ என்ன அவன் எழுதுகிறான், என்ன எழுதுகிறான்னா அந்த ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னா 32 வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. ரெண்டுக்குமே ஆண்டவர் சொல்கிறார். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், தேவன் பேசுவார். பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவர் வாய்மொழியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்பாயாக. மலையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தவம் பண்ணுங்கள், நம்முடைய தேவனாய மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் சென்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்களுடைய காரியம். இது அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். இது எப்படின்னா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் எழுதுகிறார். முக்கியமானது பைபிளில், இது முக்கியமான அதிகாரத்தில் மேலான அதிகாரம். இது 32ஆம் அதிகாரம். அது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசே இந்த பாட்டெல்லாம் எழுதும்போது சாட்சியாக எதை வைக்கிறான்னா ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்குறார் நியாயப்பிரமாணத்தை. அவன் சொல்ல எழுதுகிறான். வானங்களே செவி கொடுங்கள். வானங்கள் ஆகாயத்தில் தேவன் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம். அதனால தான் வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியின் வாய்மொழியை கேட்பாயா. பூமியின் வாய்மொழியை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயாகன்னு சொல்கிறார். மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல. பார்த்தீங்களா, மழையானது இளம் பயிர்கள் மேல் பொழிவது போல. நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நான் பார்க்குறேன். எப்படின்னா நல்ல மழை பெய்யும், இளம் பயிர் அப்படியே வளைஞ்சு பொதி விடுற சமயத்தில் மழை பெய்யும். அந்த மழைக்குள்ளே, அந்த பொதிக்குள்ளே அந்த கதிர்கள் மழை நீர் பட்டு உள்ளே போகும்பொழுது அதை ஆண்டவர் அப்போமே அதை எழுதியிருக்கிறார். அந்த இதை எழுதியிருக்கிறார். எப்படின்னா மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல. அந்த இளம் பயிர்களில் அந்த மழை தண்ணி விழும்போது எவ்வளோ இதாக இருக்கும், அது மாதிரி எழுதுறாரு. பொழிவது போல என்னுடைய உபதேசமும் பொழியும், என் உபதேசமும் பொழியும். உங்கள் மத்தியில், உங்கள் இருதயத்தில் என்னுடைய உபதேசம் பொழியும் அப்படின்னு சொல்லி அப்போ அதை எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறார். நம்ம நேரில் பார்க்குறோம். அந்த மழை பெய்யும் போது அந்த சாரல் பொழியுது. சாரலுடைய மழை பெருமழை இல்லை, சாரலான பூ போல பஞ்சு மாதிரி பெய்யும். அந்த பூ போல பெஞ்சுறது அதை என்ன செய்வாங்கன்னா நெய்மலையம் சொல்லுவாங்க. அந்த மழை அந்த பையில் அந்த பயிர்கள் மேலே விழும்போது அது என்ன செய்யன்னா இளம்பெயர் மேல் பொழிவு போல என் உபதேசமும் பொழியும், என் உபதேசமும் அப்படி பொழியும். பனித்துளிகள் புல்லில் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். பனித்துளி புல்லில் மேல் இறங்குறது போல. காலையிலே போய் செஞ்சாதான் வயலுக்கு பனித்துளி பூரம் புல்லில் விழுந்து என்னச்சுன்னா அது காற்றான தண்ணி உருண்டையாக இருக்கும். அது பூரம் பனி. அதான் என்னுடைய வசனம் அப்படி இறங்குன்னு சொல்கிறார். அது எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாரு. இது எல்லாமே நடைமுறையில் உள்ளது, எல்லாருக்குமே தெரியும். இது புல்லில் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். என்னுடைய வசனம் அப்படி நைஸாக தேவனுடைய வசனங்கள் அப்படி பனி போல பெய்யும். பரிசுத்தரே அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு. அந்த பனி போல பெய்யும் அந்த பரிசுத்தர் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்வார். அவருடைய வசனங்கள் இருதயத்தில் இருக்கும். அதுதான் அர்த்தம். தலைமுறையான சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். நீ ஒன்று சொல்ல வேண்டியதில்லை, நீனே கவனித்து பார்ப்பா. கவனித்து பார். உன் தகப்பனை கேளு, அவன் உனக்கு அறிவிப்பான். உன் தகப்பன்ட்ட கேளு, இப்படிலாம் நடந்துச்சா, தேவன் இப்படிலாம் செய்தாரா அப்படின்னு நீ அங்கே கேளு. இவங்க 40 வருஷம் இந்த ஜனங்கள் முறுமுறுத்துட்டு அவங்க சவங்களெல்லாம் விழுந்துட்டு இப்போ புதிய தலைமுறை வருது. புதிய தலைமுறை கானானுக்குள்ளே போகுது. அப்போ அவங்ககிட்ட எல்லாமே கேளு. முன்னால் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு கேளுன்னு சொல்கிறார். உன் தகப்பனை கேளு, அவனுக்கு அறிவிப்பான். உன் மூப்பரை கேளு, உனக்கு மூப்பரை நீ மதிக்கக்கூடிய மூப்பரை கேளு, அவர்கள் உனக்கு சொல்வார்கள். அவர்கள் உனக்கு நாங்கள் எப்படிலாம் வந்தோம், தேவன் எங்களை எப்படி வழி நடத்தினார், இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் எங்களை வழி நடத்தினார், எப்படி வழி நடத்தினார். எல்லோரும் குபேரனாய் வந்துடுறதில்ல, எல்லாமே கீழே இருந்தால் வந்திருப்பாங்க, ரொம்ப கீழத்துலேருந்து. ஆனால் அதை மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே. எவ்வளவு அடிமட்டத்துலேருந்து வந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ வந்தோடனே அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. அப்படிங்கிறத நீ பண்ணாத, நீ பூர்வத்தில் நினை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொண்டு வந்துட்டான் நிறையா. எல்லாமே மனுஷனுக்கு ஈஸியாக பல வகைகளை கொண்டு வந்தாலும் ஆனால் தேவத்துவம் ஒன்று தான். தேவன் மாறாதவர்.
அவர் நம்ம அறிகிற அதாவது தேவத்துவத்தை மனுஷனால் ஆராய முடியாது. நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் நம்ம அறிய முடியும். அறிவின் சொருவி அறியப்படாத ரகசியங்கள் அவருக்கு உரியது. எழுதப்பட்டவர்களோ நியாயப்பிரமாணங்களோ நமக்கு உரியது. அதை தான் நம்ம தியானிக்கணும். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பரை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்திலே இஸ்ரவேல் புத்தருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஒரே வசனத்தில் எவ்வளோ காரியம் எனக்கு தெரியுமா இல்லை? அதாவது உன்னதமான ஜாதிகளின் சுதந்திரங்களை பங்கிட்டு, அதாவது உன்னதமான தேவன் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாதி வருது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் காலும் தானும் ஓடுறால போகிறான்னா அதெல்லாம் அந்நிய ஜாதினா கடவுள் உண்டு பண்ண ஜாதி தான். அது எல்லாமே தேவனிடத்துலேருந்து தான் வந்தது, ஆதாமிலேருந்து தான் வந்தது. ஆனால் நம்ம சொந்த ஜனங்களை ஆண்டவர் நம்மளை சேர்த்துக்கிட்டாரு. அந்த யாக்கோபு மூலமாக அந்த சொந்த தேவன் அது நம்மளை சொந்த உரிமை கொண்டாடுவதற்காக அவர் சேர்த்துக்கிட்டார். அதை எழுதுறார். அதெல்லாம் தெரியணும். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறு பிரிக்கும் காலத்தில், ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக ஆதாமுக்கு அந்த காயின் சந்ததி ரொம்ப பெருகிட்டு, அதுக்கு பிறகு சேத்து சந்ததி தான் நம்ம சேத்து சந்ததிலாம் ஜீசஸே வரார். நோவா, ஜீசஸ் எல்லாமே சேத்து சந்ததி. கானான் சந்ததி விற்று அது ரொம்ப பெருகிட்டு, அந்த கானானியர்கள் தான் அவன் தேவனுக்கு விரோதமானவர்கள். அதனால அது ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இல்லை. ஆனால் உண்டாக்குறது ஆண்டவர் தான். ஆண்டவர் எல்லாமே அவர் செய்தார். அதான் அவன் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரிக்கும் காலத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார். ஆண்டவர் அப்போமே திட்டம் பண்ணிட்டார். உனக்கு இந்த எல்கைன்னு சொல்லிட்டு அப்போமே திட்டம் பண்ணிட்டார். பூமியை ஆண்டவர் நல்லா பெருசாக்கிட்டார். அவர் நினச்சா இப்படி பெருசாக்கிடலான்னு, சுருக்கிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அவர் திட்டம் வச்சுருக்காரு மனுஷனுக்கு. நம்ம ஆராய முடியாது. அந்த திட்டத்தை நம்ம என்ன சொன்னால் நம்ம அறியணும். நம்மளுக்கு இல்லை, நமக்கு உண்டான காலத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதான் தேவனை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இஸ்ரவேல் புத்தருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சர்வ ஜனங்களின் எல்லைகளை எல்லா ஜாதிக்கும் எல்லாருக்குமே ஆண்டவர் தான் கொடுக்கறது. ஜனங்கள் எல்லாமே அவர் திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்கள் தான் அவருடைய பங்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, திட்டம் பண்ணுறாரு. ஆனால் சொந்த ஜனங்களுக்கான அதான் கர்த்தருடைய ஜனன்னு எழுதிட்டார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. தேவனுடைய பங்கு கர்த்தருடைய தான். யாக்கோபுடைய சுதந்திர வீதம். யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். அவன் சுதந்திர வீதம். எல்லா ஜனங்களும் ஆண்டவர் கூட இருந்தான். ஆனாலும் யாக்கோபை தேர்ந்தெடுக்கிற அவன் சுதந்திர வீதம். அவனுக்கு தான் உரிமை. ஏன்னா அவன் தேவனை முழுமையாக தேவனோடும் மனுஷனோடும் போராடி தான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுறான். அவன் தேவனை கண்டு கொண்டான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். புதிய நம்ம ஆதியாமத்தில் இருக்குது. அதை நம்ம படிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஆண்டவர் தந்திருக்கிறதுனால இந்த வசனத்தோடு நம்ம டேலி பண்ணும்போது சரியாக வரும். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபுடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊழையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலே அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தலாம். இதெல்லாம் கிரேஸ். ஆண்டவர் யாக்கோபுக்கு கிரேஸாக இதெல்லாம் கொடுக்குறாரு. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இவன் என்ன சொன்னா போகிறான், போய் தகப்பன்கிட்ட அனுப்பி வச்சுட்டாங்க. பார்க்கும்போது அந்த வனாந்தரத்தின் வழியாக அந்த இதில் போகும்போது தான் அதை எழுதினார் ஆண்டவர். பாலான நிலத்தில் ஊழையிடுதலும் வெறுமையான அவாந்திர வெளியிலே அவனை கண்டுபிடித்தார். அவாந்திர வெளியில் தான் அவனை கண்டுபிடிச்சார். ஊழையிடுற அவன் தனியாக பயம் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சி வானத்தில் ஏணி அவன் படுத்துக்கிறான் ஒரு கல்லை சாச்சி. அப்போ இது வானத்தின் வாசலுங்கிறது அவனுக்கு தெரியப்படுத்துறதுனால அது ஒரு ஏணி இருக்கிறது. தேவனுடைய வசனமாகிய ஏணியில் ஏறி உன்னதமானவரை அவன் அறிகிறான். அந்த இதை அவனுக்கு காட்சியில் காட்டுறாரு. அந்த இதெல்லாம் முன்னக்கூட்டி எழுதியிருக்கிறார். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். எல்லாமே அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை நடத்தினாலும் பண்ணார்ல, உணர்த்தினார். அவனுக்கு இதெல்லாம் தப்பு, இது ரைட்டுங்கிறது அவனுக்கு எல்லாமே தெரியும். நியாயம் அநியாயம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவனை உணர்த்தினார். இந்த வசனத்தை எழுதினார். உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தினாள். அவனை தமது கண்மணியை போல காத்தினாள். கண்மணியை போல காத்தினாள். நம்ம கண்ணில் கருவிழி இருக்குது, நம்ம அதை தொட முடியாது. டக்குனு கண் மூடிடும். ஒரு செகண்டு கரண்ட்டை விட குயிக்கி, கரண்ட்டை விட அது குயிக்கி கண்மணி. அவ்வளோ தக்க நம்ம சரீரத்தை அதை பாதுகாக்கும் நம்முடைய எமைகள்.
அதே போல தான் யாக்கோபை ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு சின்ன இது கூட அவனுக்கு நடக்காது. ஆண்டவர் அவனை கண்ணோக்கமாக இருக்கிறார். அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை விருத்தியடை செய்தார், எல்லாமே செய்கிறார். அதான் அவன் எழுதுகிறாரு, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கண்மணியை போல கண்ணில் தூசி விழுந்து விடாங்க மாதிரி அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கழித்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பார்த்தீங்களா, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது கழுகு தன் குஞ்சங்களை நினச்சேன்னா அதுக்கு எல்லாம் கொடுக்கும், கண்மலையில் தான் கட்டும். அப்புறம் அது அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அதை பழக்க வைக்கணும். அதனால தான் கழுகு தன் கூட்டை கலைத்து அது கூட்டை கலைச்சிடும். தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி அதே பறந்துக்கிட்டு இருக்கும் கிளர்ந்து அவனை கீழே விடாம அளவுக்கு உள்ளே போய் ஏந்திக்கிடும், திருப்பி மேலே கொண்டு விடும், அவனை பறக்காட்டும். உலக வாழ்க்கையிலே நம்ம கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து பரப்புறோன்னு சொல்கிறாரு. கழுகுகளை எடுப்போல செட்டைகள் எடுத்து எப்படி உலகத்தில் நம்மளுக்கு எல்லாம் உண்டு. நம்மளுக்கு ஆண்டவர் பறக்கக்கூடிய தன்மை கொடுத்துட்டாருன்னா நம்ம கீழே விழ மாட்டோம். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரிதான், பலனடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள் என்று வேத வசனம் இருக்குது. அதான் அந்த வசனங்கள்லாம் முன்னுக்கு எழுதியிருக்கிறார். கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எல்லாமே மனுஷனுக்கு தெரியும். போகிறது போல ஆண்டவர் நம்மளை அப்படி காப்பாருன்னு சொல்கிறார். நீ கீழே விழ மாட்டா, கீழே விழுற நேரத்தில் உன்னை தூக்கி மேலே விட்டுருவார். சுமந்து கொண்டது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். போட்டிருக்கு. அவர் கர்த்தர் சொல்வான். அதான் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் ஒன்றும் கிடையாது. விக்கிரகம் ஒரு பொருள் எண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நம்ம அது நமக்கு கொடுக்க வேண்டியதே கிடையாது. அந்நிய தேவன் கிடையாது. அது ஒன்றுமே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதுறாரு. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் அவன் மேல் ஏறி வர பண்ணி, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையிற அந்த பொருளை பூரா அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஆண்டவர் கண்மணியை போல காத்ததுன்னா அவனுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. பலனையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையின் தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். கற்பாறையிலேருந்து எண்ணெய் வடிவான் பாருங்கள். ஒரு தானியத்தை பிழிஞ்சா எண்ணெய் வரும். ஆனால் இயற்கையாகவே ஆண்டவர் கண்மலையிலேருந்து என்ன செய்யறா, கற்பாறையிலேருந்து எண்ணெய் வடியுமா. அப்போ ஆண்டவர் அவனை எவ்வளோ இது பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா. அருவியான தேவன். அதான் சொல்கிறார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலேருந்து தேனையும் கண்மலையில் தேன் கூடு கட்டி இருக்கும். அந்த தேனை பூரா எடுத்து சாப்பிடுவான். அவ்வளவு செழிப்பு. அவனுக்கு ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் அவனுடைய தேவையை சந்தித்து வருகிறார். அதான் கண்மலையின் தேனினால் கற்பாலிருந்து வடியும் எண்ணெய்னாலும் எண்ணெய் வேணும், தேனும் வேணும். கற்பாலையெல்லாம் அப்படி போஷிக்கிறார் சொல்கிறார். கேள்னாலும் என்னையும் அவனை உண்ணும்படி செய்தார். எல்லாம் கொடுத்துட்டார் அவனுக்கு. பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்கடாக்களின் வெள்ளாட்டுக்கடாக்களின் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சையும் சாப்பிட்டா. எல்லாமே அவனுக்கு செழிப்பு. இதெல்லாம் செழிப்பை குறிக்கிறது. அவன் ஆடு மாடுகளை அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்றான், கொழுப்பை சாப்பிட்றான். நல்ல திடகாத்தமாக இருக்கிறதுக்கு, அந்த பலனாக இருக்கிறதுக்கு அவன் ஆடு மாடுகள் பாசானில் விளையும் எல்லாமே அவனுக்கு கொடுக்குறார். மனுஷனுக்கு தான் எல்லாருமே ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். மிருகங்கள் அனைத்துமே மனுஷனுக்கு ஆகாரமாய் உண்டாக்கினார். அதுதான் நம்ம நினைக்கணும். அது தூரப்படுறதுக்கு இல்லை. அவனுக்கு ஆகாரமாக பழைய ஏற்பாட்டில் உட்கார்ந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ அற்பமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம நினச்சோன்னா இது எல்லாமே அவனுடைய ஆகாரமாக கொடுத்தார். இது எல்லாமே கொடுத்து போகிறதுக்கு, அவனுடைய பலப்படுறதுக்கு கொடுத்தார். அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த எழுதி கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதான் என்ன சொல்கிறேன்னா, பாசானின் எண்ணெயும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்கடாக்களின் வெள்ளாட்டுக்கடாக்களின் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமை. நெல் அரிசிலாம் கிடையாது. கொழுமையான கோதுமை, நல்ல நல்ல திடமான கோதுமை. அதில் தான் மாவு சத்து நிறையா இருக்கணும். அதான் அதில் பைபிளில் எழுதியிருக்கிறார். பைபிளில் சும்மா எழுதுறது இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள நடந்ததெல்லாம் எல்லாமே நேச்சுரலாக நடந்தது அப்படியே எழுதியிருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில் விளங்கிக்கிட்டோம்.
கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். ரத்தம் போன்ற சுயமான, செயற்கை கிடையாது, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். அப்போ எவ்வளோ செழிப்பு பார்த்தீங்களா? நம்ம என்ன சொன்னால் சுயமான ரத்தம், இயேசுவின் ரத்தம் திராட்சை ரசத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் எழுதுறார். அவருடைய ரத்தத்தை அவருடைய மாம்சத்தையும் சாப்பிடுன்னு சொல்கிறார். கடைசியில் அவர் ரத்தம் மெய்யான போஜனக்கு சொல்கிறார். அது எப்போல்லாம் என்னென்னா அப்படி உட்கொண்டா அதெல்லாம் சொல்கிறார். அவர் ரத்தம் போன்ற சுயமான திராட்சையும் சாப்பிட்டா, எல்லாமே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டா. அப்போ என்ன செய்யும்? உனக்கு திமிர் வந்துடும், உனக்கு ரொம்ப இது வந்துடும். அதனால் அதையும் எழுதுகிறார் ஆண்டவர். எப்படி எழுதுறாருன்னா, யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். அவன் கொழுத்து போன உடனே அதை உதைத்தான். ஏன்னா எல்லாமே எனக்கு இருக்குது. உனக்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் நமக்கு தந்தாலும், எல்லாம் செழிப்பு எல்லாமே இருக்கும்பொழுது என்ன செய்வோம்? நம்ம வேண்டாதுக்கு சண்டை போடுவோம், வேண்டாதுக்கு உதைப்போம், வேண்டாதுக்கு எல்லாம் செய்வோம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் இந்த பைபிளில் எழுதியிருக்கிறார். தந்தது போதுங்க, திருப்தியாக இருந்து அமைதியோடு இருக்கணும். அதான் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து போய் உதைச்சான். அவனுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிட்டு. அதனால தான் அவன் நினச்சான், உதைக்கிறான், மற்றவங்கள இது பண்ணுறான். அவனுக்கு எல்லாமே இருக்கிறதுனால அந்த இதில் அவன் நினச்சான் அப்படி செய்கிறாங்கிறத பைபிளில் எழுதுறார் ஆண்டவர். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்துலித்து நினம் உண்ணின போது நல்ல கறி சாப்பாடு நிறையா உண்ணினும் போது என்னச்சேன்னா அனித்தியம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது எழுதுறாரு, உண்ணும்போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு என் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணான். ஆண்டவரை அசட்டை பண்ணிடுவான். எல்லாம் கிடைச்ச உடனே இந்த உலகத்தை வாழ்க்கையில் நல்ல வேலை வாய்ப்புகள், நிறைய சம்பளம் எல்லாம் வந்த உடனே என்ன செய்வேன்னா ஆண்டவரை அசட்டை பண்ணுவான். இது தந்தது யாருன்னு நினைக்க மாட்டான். எல்லாமே இது நம்மளுக்கு இதே நம்ம உலக வாழ்க்கையிலே நம்மளுக்கு எல்லாம் இந்த காசு பணமே நம்மளை எல்லாமே வளர்த்துறோம், நம்மளை எல்லாமே இது பண்ணின்னு நினைப்பான். ஆண்டவரை மறந்துடுவான். அதுதான் இந்த இது வார்த்தையை ஆண்டவர் எழுதுறாரு. எப்படின்னா, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணுறது, எல்லாம் கிடைச்சோடனே தேவனை அசட்டை பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது. அசட்டை பண்ணனா எப்படின்னா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்கிறார். ரொம்ப சாதாரணமாக தேவன் தானே அப்படின்ட்டு சொல்லி அசட்டை பண்ணோம். அது ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு சின்ன பொட்டு இருந்தாலும் பார்ப்பார். மனுஷனை கூட நம்ம அசட்டை பண்ணும்போது அவருடைய தேவதூரில் அவனை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கார். பிச்சைக்காரனாலும் அவனை நம்ம என்ன செய்யணும், அவனை 2 பேருக்கும் ஒரே ஆத்மா தான். அதை அவன் மறந்துடுவான். இவன் பணக்காரன் அவனை பிச்சைக்காரனை மறந்துடுவான். இவனுக்கும் ஒரே ஆத்மா தான், அவனுக்கும் ஒரே ஆத்மா தான். அதை நம்ம நினைக்கும் பொழுது அவனுக்கு நம்ம உதவி செய்வோம். அவனை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனை அசட்டை பண்ண மாதிரி அதுதான் இது ஆண்டவர் எழுதுறாரு. கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அந்நிய தேவர்கள் பார்த்தீங்களா? அந்நிய தேவர்கள்னால் எப்படின்னா, ஆண்டவர் வெறுத்தது பூரா அந்நியது தான். ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நம்ம சேவிச்சாச்சுன்னா அது பூரா என்னென்னா அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அவருக்கு கோபப்படுத்துறது. அவரை நமஸ்கரிக்கவும் சேவிக்கணும். நீ நமஸ்கரிக்கும் சேவிக்கும் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டான்னு சொல்கிறாரு. நீ அவரை சேவிச்சா இவனுக்கு ஆண்டவரை கோபம் மூட்டின மாதிரி, அதான் வஞ்சக புகழ்ச்சி என்னையா செய்வாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அவனை இது பண்ணுற மாதிரி அவனை டில் மூட்டுவாங்க. அப்படி நீ செய்யாத. அவன் மனசை ஆண்டவர் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார். அருவருப்பான காரியம், சில காரியம் அருவருப்பான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாமே என்ன செய்யதான் அருவருப்பு தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னாலும் செய்து நடந்தாலும் சரி தான், அவருடைய காரியங்கள் இருந்தாலும் அவருக்கு அருவருப்பு நம்ம சிலது எந்த அருவருப்போம், மனுஷனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அருவருப்போம் சில காரியங்களை. அது வேண்டாம், நமக்கு ரொம்ப அருவருக்கப்பட்ட காரியம், அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம் சில காரியங்கள்லாம். அதனால் என்ன செய்யணும்னா அவர் சொல்கிறார், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவள் தேவனுக்கு பலியிடவில்லை. தங்கள் அறியாமலே தங்கள் பிதாக்களுக்கு பயப்படாதவைகளுக்கும் நூதனமான தோன்றிய புது தெய்வமாக பேய்களுக்கே பலியிட்டார்கள். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னா ஆண்டவரை மறந்துட்டு பேய்களுக்கு பலியிடுறாங்க. பேயின்னு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன, ஆண்டவர் அருவருக்கப்பட்ட காரியத்தில்
அவங்க செய்யும்போது அது பேய்க்கு பலியிடுற மாதிரி, அது சாத்தானுக்கு பலியிடுற மாதிரி. ஆண்டவருக்கு விரோதமானவன் சாத்தான், அவனுக்கு பலியிடுற மாதிரி ஆகுது. அது ஆண்டவரை ரொம்ப அருவருக்கிறார். ஆண்டவர் முக்கியமானது அதை தான் பார்க்குறாரு இந்த உலகத்தில். நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். இவனே உண்டாக்குவான். மனுஷன் விக்கிரங்களை உண்டாக்கலாமா? உண்டாக்கப்பட்ட அவனே சில கும்பிட்டு அவனே இது பண்ணானே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் நீ செய்யாத, அருவக்கப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த வேதத்தினுடைய பொருள். புது தெய்வங்களாக பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமல் போனாய். பார்த்தீங்களா, உன்னை உலகத்தில் தோன்ற செய்து உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து உன்னை இவ்வளோ நாளுக்கு காப்பாற்றி ஜீவன் சுகம் பலன் தந்து உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தும் பொழுது உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். அவரை நினைக்கல, தேவனை உண்டாக்கின தேவனை நீ நினைக்கல. நீ புதுசாக ஒரு இதெல்லாம் பண்ணிலாம் பண்ணுறாரு, அதெல்லாம் தேவையில்லைங்கிறார். நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்மளை பெற்றது யார்? தாய் தப்பம் நம்மளை உலகத்தில் பிரவேசிக்க காரணமாக இருந்தாலும் நம்மளை பெற்றது யார்? தேவன் தான் நம்மளை பெற்றது. அதான் அந்த வசனதார். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரனரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தி நிமித்தம் மனம் அடிமாகி அவர்களை புறக்கணித்து அவர்களை புறக்கணிச்சிட்டார். அவருக்கு இவ்வளோ வந்தோடனே அவருக்கு தேவன் அவங்கள புறக்கணிச்சிட்டார். என் முகத்தை அவளுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவளுக்கு மறைச்சிருவேன். ஆசீர்வாதமே இல்லாமல் போயிடும். அவருடைய முகம் நம்மளை எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கணும். உன் சமூகம் எனக்கு முன்னாக செல்லுன்னு சொல்லும்போது அதை நம்ம எப்போதும் கடைப்பிடிக்கணும். என் முகத்தை அவளுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவருடைய முடிவு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேன்னு சொல்கிறார். எவ்வளோ எளிதாக சொல்லியிருக்காங்க. உன்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவனை அண்டிக் கொள்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி. அதான் ஆண்டவரே சொல்கிறார், அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். உண்மையும் கிடையாது, மாறுபாடு. ஒரு நிமிஷத்தில் மாறிடுவாங்க. மாறுபாடு உள்ள சந்ததி, தெய்வம் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சல் முட்டி. தெய்வமே கிடையாது, அதை எழுதுறாரு. தெய்வம் அல்லாதவைகளாலே எனக்கு எரிச்சலை முட்டி. இவங்களா ஏதாவது பண்ணிட்டு அவரை ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறது ஆண்டவர் பிடிக்காது. தெய்வம் அல்லாதவைகளால எனக்கு எரிச்சல் முட்டி தங்கள் மாயையினால என்னை கோப்பினால். தங்கள் மாயை, அதெல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலம் உண்டாக்கும். மாயையிலும் மனதுக்கு சஞ்சலம் காண்டுட்டு நம்ம பிரச்சனைகளை படிக்கிறோம். அதெல்லாம் மாயை. என்னை கோபப்படுத்தினார்கள், ஆகையால் மதிக்கப்பட்ட ஜனங்களிலும் அவர்கள் எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதினால் அவர்களை கோபப்படுத்துவேன். நான் உன்னை வச்சு வேறு இதில் கோபப்படுத்துவேன்னு சொல்கிறார். என் கோபத்தின் அக்கினி பற்றி எரியும். பார்த்தீங்களா, என் கோபத்தின் அக்கினி பற்றி எரியும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருன்னு இருக்கு. அவருடைய கோபம் பற்றி எரியும். மலையை பார்த்து ஊதுனா மலையை எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய தேவன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும். அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது பூமியும் அதன் பலனையும் அழித்து, அது பூமியில் உள்ள விளையிற பலனை அனைத்துமே அழித்து பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் வேக பண்ணும். பர்வதங்கள் உள்ள அஸ்திபாரங்கள்லாம் வேக பண்ணும். தீங்கள் அவர் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர் மேல் பிரிவிப்பேன். என்னுடைய அம்பு, என்னுடைய குண்டு எல்லாமே அவர் மேல் பிரிவிப்பேன்னு சொல்கிறார். அவள் பசினால் வாடி எரிபெய்தனாலும் உசுத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்கள் பற்கள் தரையிலே ஊறும் பாம்புகளின் விஷத்தை அவளுக்கு அனுப்புவேன். பாம்பு விஷத்துக்கு ஒப்பான விஷத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்கிறார். வெளியிலே பட்டையும் உள்ளே பயங்கரமும் வாலிபனும் கண்ணிமையும் குழந்தைகளும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். அந்த பட்டை எல்லாரையுமே அழிச்சு போடுன்னு சொல்கிறார். இப்போ 25 வசனம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதில் உள்ள அடுத்த வசனங்களே தியானிப்போம். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய வசனங்களை நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென்.